வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அவர்கள் நம்மோட இருக்காங்க. அவர்கிட்ட தான் நம்ம தேர்தல் நிலவரம் குறித்து தொடர்ந்து பேசியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கு சார்? காங்கிரஸுக்கு எதிர்பார்த்த மாதிரி இருக்கா? எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரையில் 2014ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு இந்த இரண்டு தேர்தலும் காங்கிரஸ் தோல்வியுறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. தொடர்ந்து 10 வருடம் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இல்லாமல் இருந்தாலும் இந்த 10 வருடமாக காங்கிரஸ் பேரியக்கம் கடுமையாக மக்களோடு இணைந்து மக்களுடைய பிரச்சனைக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி கட்சியை வலுவாக மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் வழிநடத்தி கொண்டிருந்தார். முக்கியமாக சொல்ல போனால் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் உள்ள பாரத ஒற்றுமை பாத யாத்திரை, அதே போல் நம்முடைய மகாராஷ்டிராவிலிருந்து மணிப்பூர் வரை அந்த பாத யாத்திரை, இரண்டு பாத யாத்திரையிலும் பல்வேறு விதமான, அதாவது விளிம்பு நிலை மக்களை அவர்கள் நேரடியாக சந்தித்தார்கள். சிறு குறு தொழில் செய்பவர்களை பார்த்தார்கள். இதெல்லாம் அவர்கள் பல்வேறு தரப்பினுடைய மக்களை சந்தித்து மக்களுடைய உண்மையான நிலையை அன்றைக்கு அவர்கள் கண்டறிந்தார்கள். ஆகவே அதற்கு பிறகு இந்தியா என்கின்ற ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டணி அமைத்தார்கள். நிச்சயமாக 10 வருடம் மக்களுக்காக உழைத்து இந்த இந்தியா கூட்டணி இன்றைக்கு நிச்சயமாக எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக காங்கிரஸ் கூட்டணி பலமாக ஒரு 38 தொகுதிகளில், இப்போ நம்ம 12 மணி நிலவரம் பேசுகிறப்ப 38 தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறீங்க. ஆனால் வட இந்தியாவில் சில தொகுதிகளில் இன்னுமே பாஜக கோலோச்சுறதை பார்க்க முடியுதில்லை சார். அப்போ பாஜக எதிர்ப்பு இல்லையா நாட்டில்? அந்த வட இந்தியாவை பொறுத்தவரையில் இன்னைக்கு பெரிய அளவுக்கு நினச்சிருந்தாங்க. இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் ஒரு எடுத்துக்காட்டு. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 80 தொகுதியில் இன்னைக்கு இந்தியா கூட்டணி முன்னணியில் இருக்காங்க. அதனால இப்போ பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் தென்னிந்தியாவில் நாங்கள் நினைத்ததை விட அவங்க சில மாநிலங்களில் தொகுதிகள் அதிகப்படியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னணி நிலவரத்தை பார்க்குறோம். ஆனால் எப்படி இருந்தாலும் பாரதிய ஜனதா பொறுத்தவரையில் இன்னைக்கு இந்தியாவை நம்ம மிகப்பெரிய ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடாக நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு ஜாதியை சார்ந்தவர்கள் இருக்கலாம், மதத்தை பின்பற்றுபவர்கள் இருக்கலாம், பல்வேறு இனத்தை இதையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு பன்முகத்தன்மை கொண்டதான் இந்தியா நாடு. ஆனால் மோடி எடுத்திருக்கக்கூடிய அஸ்திரத்தை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு மதத்தை சார்ந்து மட்டுமே செல்லக்கூடிய அளவில் அவர் இருக்கிறாரு. ஆனால் இது நிச்சயமாக இந்தியா என்பது, இந்தியாவினுடைய மக்கள் அவர்களுடைய வாழ்வு என்பது நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் வந்தால் தான் நன்றாக இருக்க முடியும். பொதுவாக இன்னொரு மிக முக்கியமாக தேர்தல் கருத்து கணிப்புகள் தொடர்ந்து வெளியாயிட்டு இருந்துச்சு. எல்லா கருத்து கணிப்புகளுமே காங்கிரஸ் கூட்டணிக்கு ரொம்ப கீழான இடங்கள் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்குறப்பே ஒரு 220க்கும் அதிகமாக போயிட்டுருக்கு. இது கருத்து கணிப்புகள் அப்போ எப்படி காங்கிரஸ் பார்க்குறீங்க? அந்த நேரத்தில் உங்கள் மனநிலைகள்லாம் இவ்வளோ மோசமான தோல்வியை தழுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் அது உருவாக்குச்சா? அது எப்படி? அதை பற்றி என்னை பொறுத்தவரையில் 2004 இது மாதிரி கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள். ஆனால் அன்னைக்கு தேர்தல் கருத்து கணிப்புகள் ஏற்ற மாதிரி நடக்கல. அதே மாதிரி நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா 2009 அப்படி ஒவ்வொரு தேர்தல்கள்லையும் இந்த கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து, அதாவது எக்ஸிட் போல பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நம்பக்கூடியதா இருக்கல. நீங்கள் போன தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் கூட மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் ஜெயிக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே வெற்றி பெற முடியல. அதனால் அதாவது இந்த கருத்து கணிப்புகளை பொறுத்தவரையில் இது ஏதோ அவங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தை முன்னுக்கு நிறுத்துறது மாதிரி தான் எனக்கு தெரியும். சரி, இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க தென்னிந்தியாவில் காங்கிரஸ் பாஜக தொடர்ந்து கால் ஊன்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கேரளம் இவ்வளோ நாள் கோட்டையாக இருந்தது, காங்கிரஸுக்காக இருக்கலாம், கம்யூனிஸ்டுகளுக்காக இருக்கலாம். அங்கேயே நம்ம பார்க்குறோம் சுரேஷ் கோபி முன்னிலை வைக்கிறாரு, சசி தரூர் பின்னடைகிறாரு திருவனந்தபுரத்தில். இந்த கேரள மாதிரியான மாநிலங்களில் பாஜக கால் ஊன்றதில்லை, அதை எப்படி பார்க்குறீங்க? கேரள மாநிலத்தை பொறுத்தவரையில் அவங்க ஒரு லெப்டிஸ்ட், அதாவது தொடர்ந்து இன்றைக்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருக்குது. இப்போ 10 வருஷமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருடம் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும், அதுக்கு அடுத்த 5 வருடம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் சிபிஐஎம் இருக்கும். ஆனால் இப்போ பாரதிய ஜனதா எப்படியாவது அங்கே அக்கௌண்ட் தொடங்கலான்னு உள்ள ஒரு முயற்சி நடக்குது.
நீங்கள் வாக்கு சதவீதத்தை பார்க்குற டைமில் இன்றைக்கி திருச்சூரும் திருவனந்தபுரம் பின்னடைவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக ஒருவேளை அந்த முட்டி முட்டி வந்தாலும் நிச்சயமாக வந்து அங்கே வெற்றி சூழ்நிலை, வெற்றி முகம் அவங்களுக்கு இருக்காதுன்னு தான் காங்கிரஸ் தான் வெல்லுங்கிறீங்க. நிச்சயமாக நம்புகிறோம். சார், இப்போ ராகுல் அலை இந்த தேர்தலில் இருந்துச்சா, எப்படி பார்க்குறீங்க சார்? நிச்சயமா ராகுல் காந்தியினுடைய, அதாவது இல்லை இந்தியா கூட்டணியினுடைய வெற்றியா இதை நம்ம புரிஞ்சுக்கணுமா, ராகுலுடைய அலைதான் முக்கிய மையப்புள்ளியா இருந்துச்சா? அதாவது எங்களை பொறுத்தவரையில் ராகுல் காந்தி அடிக்கடி சொல்வது, இந்தியாவை ஒருங்கிணைக்கக்கூடிய, இந்தியாவை கட்டமைக்கக்கூடிய, இந்திய மக்களினுடைய நலனை சார்ந்த இயக்கங்களோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும். அந்த அளவில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அது முழுக்க முழுக்க ராகுல் காந்தியுடைய உழைப்பு இருக்கிறது. அதே டைமில் கூட்டணி கட்சியினுடைய பலமும் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். சார், இப்போ அடுத்ததா இப்போ வரைக்கும் நம்ம வட இந்திய ஊடகங்கள் எல்லாத்திலும் இப்போ பார்க்குறப்ப இப்போ ஒரு பாஜக 400+ சொன்னா கூட அவங்க இப்போ உங்களோட கொஞ்சம் கூடுதல் தொகுதிகள் இருக்காங்க. இந்த களம் மாறுமா, எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமாக மாறும். ஏன்னா இப்போ வந்து ஒரு 2 சுற்று 3 சுற்று தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 14 சுற்று இருக்கு. இன்னும் வந்து ஏன்னா நெக் டு நெக்கு தான் வந்து எல்லாம். நீங்கள் ஓட்டு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா ஓட்டு 500 ஓட்டு 1000 ஓட்டு இப்படி டிஃப்ரெண்ட்லாம் நிறைய இருக்குது. ஆனால் நிச்சயமாக இந்த களம் மாறும். நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம் இந்தியா கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. இப்போ முக்கியமாக பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டை பார்த்தா இப்போ நம்ம கள நிலவரத்தில் திமுக கூட்டணி மொத்தமாக 39 தொகுதியும் அலை அடிக்குது. அது திமுகவினுடைய அலைன்னு புரிஞ்சுக்கிறதா, இந்தியா கூட்டணியினுடைய அலைன்னு பார்க்குறது? இல்லை, அதாவது திராவிட முன்னேற்ற. ஏன் இந்த கேள்வியை நான் கேட்குறேன்னா, அண்மையில் காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு செல்வ பிறந்தகை சார் பேசினதே ஒரு சர்ச்சையாச்சு. அப்போ நீங்கள் இது வந்து திமுகவினுடைய வெற்றின்னு காங்கிரஸ் கொண்டாட போதா, அல்லது தனித்தே இது காங்கிரசினுடைய இந்தியா அலையன்ஸினுடைய வெற்றியாக தான் பார்க்குறீங்களா? நாங்கள் வந்து நிச்சயமாக இந்தியா அலையன்ஸினுடைய வெற்றியாக தான் பார்க்குறோம். ஏன்னா எங்களை பொறுத்தவரையும் காங்கிரஸ் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தணும்னு தான் நாங்கள் 1969 பிறகு 67 பிறகு நாங்கள் தொடர்ந்து வந்து 44% வாக்கு சதவீதம் நாங்கள் குறைஞ்சிருக்கோம். அதனால நாங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். அதில் வந்து கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு தான் நாங்கள் வந்து கட்சியினுடைய ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கான முயற்சி தான் நடந்துட்டு இருக்கே தவிர, அது எங்களுடைய இலக்கு என்பது காமராஜர் ஆட்சி. காங்கிரஸ்னா காமராஜர் ஆட்சி. ஆனா அதுக்கு ஈவிகே சாரே வந்து ஸ்டாலின் நடத்துறதே அவர் என்ன சொன்னார்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சியும் காமராஜர் ஆட்சி போல அந்த தான் ஒப்பிட்டு சொன்னார். அதே சமயத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியை எந்த விதத்திலும் குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம், அடுத்தது மகளிர் உரிமை தொகை, இப்படிப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் வந்து நிறைய அவங்க சொல்லி அதையும் நிறைவேற்றியிருக்காங்க. அதனால் நிச்சயமா அது இந்த கூட்டணி தான் எங்களுடைய வெற்றி. ஆனா முழுக்க முழுக்க அதுல ராகுல் காந்தியுடைய பங்கு என்பது நாடு முழுவதும் ராகுல் அலை, தமிழ்நாட்டுல ஸ்டாலின் அலைன்னு சரிசமமா பிரிச்சுக்க முடியுமா? இல்ல, அப்படி பிரிச்சுக்கிட முடியாது. அதாவது ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தியினுடைய உழைப்பு, இன்னொரு பக்கம் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து நல்லா பண்ணிட்டு மக்கள் நலத்திட்டங்கள், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், இவங்க சொன்ன வாக்குறுதிகள், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் படிப்படியாக அவங்க நிறைவேற்றிருக்காங்க. அது ஒரு முக்கியமான காரணம். சார், நீங்கள் இப்போ ஓட்டு கேட்டு மக்கள் கிட்ட போயிருப்பீங்களா சார்? மக்கள் பாஜக மேலே என்ன வகையான மனநிலையில் இருந்ததை உள்வாங்கினீங்க சார்? அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையில், ஏன்னா சமூக நீதியை மேலே பற்று கொண்ட மக்கள் இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பிஜேபி வந்து கால் உண்ண முடியாது. ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ விழிப்புணர்வாக இருக்காங்க. மக்களுக்கு யார் எப்படின்னு உள்ளதை, இப்போது கன்னியாகுமரி பாராளுமன்ற தேர்தல் நடக்கிற டைமில் ஒரு மௌன புரட்சி தான் நடந்தது. நீங்கள் யாருக்கிட்டையும் முகத்தில் பார்த்தா இவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னெல்லாம் கணிக்க முடியாது. எல்லாரும் போனாங்க, வாக்குச்சாவடி போனாங்க, வாக்களித்தாங்க, வந்தாங்க. இது மாதிரியா தமிழகம் முழுவதும் இப்போ பர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் குறைந்திருந்ததுனால பாஜக நம்பிக்கையா இருந்தாங்க. இல்லை, நம்பிக்கை அதான், இது வாக்கு சதவீதம் குறைந்த உடனே அவங்க நினைச்சாங்க. ஆனால் இன்றைக்கு பார்க்கும்போது தமிழகத்தில் வந்து மக்கள் மிகவும் விழிப்புணர்வோடு இருந்திருக்கின்றார்கள். யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கு. அது மக்கள் மன்றத்தில் நீங்க போகும்போதும் நல்ல ரியாக்ட் ஆச்சு. நிச்சயமா. ஏன்னா மக்கள் வந்து ஒவ்வொரு நிலையிலையும், ஏன்னா உங்களுக்கு மோடி அரசாங்கம் 10 வருஷம் கவர்மெண்ட் நடத்தினாங்க. ஆனா மக்கள் நலன் சார்ந்த எந்த திட்டங்களையும் அவங்க வந்து செய்யலை. ஏன்னா அவங்க வந்து இப்போ தேர்தல் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல என்ன சொன்னாங்க, அதாவது அவங்க செய்ததை சொல்லி அவங்க வாக்கு கேட்க முடியல. அவங்க வந்து ஒவ்வொரு இடங்கள்ல வந்து மோடி அவர்கள் என்னென்ன பேசுனாங்கன்னு உள்ளது நாடறியும். ஆகவே மக்கள் நலன் சார்ந்த எந்த விஷயங்களையும் அவங்க சொல்லலை. ஆனா அதே சமயம் இந்தியா கூட்டணி ஒரு அருமையான தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள். மகாலட்சுமி என்கிற திட்டத்தின் கீழ் ஒரு வருடத்திற்கு 1 லட்சம் விளிம்பு நிலையில் உள்ள
மக்களுக்கு கொடுப்போம் என்று சொன்னார்கள். அதே மாதிரி பாலிடெக்னிக்கில் படித்தவர்களுக்கு அவங்களுக்கு அந்த அப்பண்டிஸ் அதில் அப்படி நிறைய நல்ல திட்டங்களை சொன்னாங்க. ஒருவேளை காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை இந்த இவ்வளவு தொகுதிகள் வர்றதுக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா சொல்லலாம். ஏன்னா காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை ரொம்ப, அதாவது மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுல நல்ல தேர்தல் அறிக்கையா. நடைமுறைக்கு சாத்தியமா சார் பெண்களை தேர்தல் 1 லட்சம் கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம முடிவுகள் வந்துடலாம். ஏன்னா நம்ம அதை பத்தி விரிவா கூட கேட்காட்டாலும் அந்த அறிக்கை சர்ச்சையாகுது இல்ல. ஒரு தேர்தல் அறிக்கையில் எப்படி 1 லட்சம் ரூபாய் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பாஜக முகாம் அவங்களுக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு சானிட்டரி நாப்கின் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. அதுவுமே சர்ச்சையாச்சு. அது தமிழ்நாட்டில் ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்காங்க தமிழக அரசு பள்ளிகள் மூலமாவே. இருந்தாலும் 1 லட்சம்லாம் கொடுக்கறதுலாம் சாத்தியமா? இல்லை, நாங்கள் ஏற்கனவே கர்நாடகாவில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். அங்கே வந்து பண்ணியிருக்கோம்ல. அதே மாதிரி ஆமாம் கொடுத்துருவோம். தெலுங்கானாவில் பண்ணியிருக்கோம். அதனால் அதே மாதிரி இங்கே பண்ணியிருக்கோம். எங்கள் ராஜஸ்தானில் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வந்தால், ஏன்னா ராகுல் காந்தி வந்து ரொம்ப தொலைநோக்கு பார்வை கொண்டவர். அவர் வந்து மக்கள் மேலே மக்களை பற்றி நன்கு புரிந்து வைத்திருக்கக்கூடியவர். கடைநிலையில் இருக்கின்ற விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களை பற்றியும் புரியும். அதனால் நிச்சயமாக அவர்கள் கொடுக்கின்ற அந்த வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள். ஓகே சார். சார், இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம தேர்தல் களத்தில் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்குற பொழுது விருதுநகரில் இவ்வளவு நேரம் தேமுதிக முன்னிலையில் இருந்தது, மீண்டும் காங்கிரஸ் முன்னிலை. ஒரு 7000 வாக்குகள் அதிகமாக போயிட்டுருக்கு. அந்த ஒரு தொகுதி தான் காங்கிரஸ் கூட கடுமையான ஒரு போட்டியை கொடுத்துட்ருக்கு தேமுதிக. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒருவேளை அது என்ன பிம்பம் அது? இல்லை, விருதுநகரை பொறுத்தவரையில் இப்போ வந்து ஏற்கனவே தேமுதிகவில் வந்து மரியாதைக்குரிய மறைந்த விஜயகாந்த் அவருடைய புதல்வர் போட்டியிடுகிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் மிகவும் அனுபவம் வாய்ந்த, ஏற்கனவே கட்சியினுடைய அடிக்கட்டமைப்பில் மிகவும் பலமாக செயலாற்றக்கூடிய திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதே மாதிரி நீங்கள் பிஜேபியில் பார்த்தீங்கன்னா ராதிகா அவங்க போட்டிடுறாங்க. இதில் அதாவது அவங்க என்ன, இதில் ஒரு கேஸ்ட் ஈக்குவேஷன் வந்து அவங்க பார்க்குறாங்க. ஆனால் நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து மாணிக்கம் தாகூர் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் பார்க்குற டைமில் இப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் அந்த ஃபைட் வந்து நெக்கு டு நெக் இருந்தாலும் நிச்சயமாக அங்கே காங்கிரஸ் தான் வெற்றி பெறும். சார், அகில இந்திய அளவில் காங்கிரஸ் அதிகமான தொகுதிகளை பெறும் அப்படிங்கிறத நீங்கள் ஆழமாக நம்புறீங்க சார்? நம்புகிறேன். அதுக்கான காரணங்களையும் முன் வச்சிங்க. உங்கள் நிறைவான நேரத்தை எங்களுக்கும், இந்த பரபரப்பான நேரம், தேர்தல் நேரம், நீங்கள் வாக்கு எண்ணிக்கை குறித்த தகவல்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு நேரம் ஒதுக்குறதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. அந்த நிமிர்ந்தல் அந்த இந்த சேனலுக்கும் என்னை அழைத்து நீங்கள் வந்து இது மாதிரி நேர்காணலை கலந்து அழைச்சிருக்கீங்க. அதுக்கு நன்றி. நன்றி சார்.